வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் வெளியில் வாங்காமல் வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ராஜஸ்தானி ஸ்டைல் அப்பளம் வந்து சுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் கடையில் நிறையவே கிடைக்குதுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்லலாம். ஸோ இந்த மாதிரி அப்பளம் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கணுன்ற இது இல்லை. இது வந்து ஒரு சத்தான என்ன சொல்கிறது, நெய் தடவி தான் நம்ம கடைசியாக சாப்பிட போகிறோம். அப்போது நம்ம சுடும்போது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கேஸில் சுடணுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே சீராக வந்து திருப்பி மாற்றி நான் இப்போ எப்படி சுட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தாங்க சுட்டுட்ருக்கணும். சுடும்போது கொஞ்சம் கை சுடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். நம்ம அந்த கையில் சூடு படாமல் மாற்றி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த போக பழக்கமாயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு அது வந்து ரொம்ப தீப்பட்டுருச்சுன்னா லைட்டாக பாருங்கள், ஒரு இடத்துல கருப்பாகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் ஆகாமல் இப்படி ஒரே சீராக வந்து சுட்டுட்டு வரணுங்க. இது சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் சாதத்தோட இல்லை பசி எடுக்குது அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து சுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரீஃப்ரெஷ்ஷாக ஒரு மைண்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது. ஸோ நெய் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நான் நெய் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நீங்கள் நெய் தடவாமையும் கொடுக்கலாம். நெய் ஒத்துக்காதவங்களுக்கு நெய் தடவி சாப்பிட்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அதை தாண்டி மிளகு, அதாவது இதில் ஏற்கனவே அப்பளத்தில் மிளகு இருக்குது. அதை தாண்டி மிளகாய் தூளும் இடித்த ஜீரகம் இல்லை முழு ஜீரகம் எது வேணாலும் மேலே வந்து தூவலாங்க. தூவி இது சாப்பிடும்போது செம்ம ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி.